வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பொடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். ஆஃபிஷியலி மாரி 18ல் 1000வது கோவில், அதாவது 1008 சாயில் ப்ராஜெக்டில் டெம்பிள் நம்பர் 1000ல் நம்ம இருக்கோம். இது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய வெற்றின்னு கூட சொல்லலாம். அந்த வெற்றிக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான். நீங்கள் ஷேர் பண்ணி காமெண்ட்ஸ் பண்ணி நம்ம மக்களுக்கிட்ட கோவில்காரங்கிட்டையோ எல்லாத்தையும் தகவல் தெரிவிக்கலன்னா இந்த ஒரு பாயிண்ட் நம்ம வந்து அடைஞ்சிருக்க முடியாது. டோட்டலாக 600 கோயில் நம்மளுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருந்தா கூட ஆஃபிஷியலி 1000 கோயிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுல மிகப்பெரிய பாக்கியமாக தான் நான் கருதுகிறேன். நான் நேற்று உள்ள எபிசோடில் பார்த்தீங்கன்னா நான் மலாக்காவில் முடிச்சிருப்பேன். மலாக்காலேருந்து டிரைவ் பண்ணி வந்து என்னோடக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நான் காடி போட்டு தூங்கிட்டேன் தாப்பால். அதுக்கப்புறம் தாப்பாலேருந்து ஈப்போக்கு போய் அங்கே ஹோட்டலில் எடுத்து தங்கிட்டு மறுநாள் காலையிலே நானும் ஜெகா அண்ணனும் இந்த எல்லைக்கில் இடத்துல 300க்கு மேற்பட்ட கோவில், பேரால மட்டும் 300க்கு மேற்பட்ட கோவிலில் உதவி செஞ்ச ஜெகா அண்ணனை கூட்டிகிட்டு இந்த எல்லைக்கு வந்திருந்தேன். இந்த அம்பாவை பார்க்கறதுக்கு மிகப்பெரிய விசேஷமாக இருந்துச்சு. மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. இந்த எல்லையில் இருக்கிற விசேஷத்தில் கலந்துக்கிறதுக்காக கோவில்காரங்க தம்பிங்கெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்து நிர்வாகத்தை சேர்ந்தவங்களாம். அதுவே பெரிய விசேஷம்தான். எல்லா இளம் தலைமுறைக்கும் வழிவிட்டு முன்னோரு தலைமுறைகள்லாம் வந்து வழிவிட்டாங்கன்னா கண்டிப்பாக இளைஞர்களுக்கு வந்து நிறைய கைட் பண்ணி இந்த கோவிலுக்கு உண்டான விசேஷத்தை வந்து இன்னும் மெருகூட்டி கொண்டு வரலாம். ஸோ அதனால இந்த முன்னாள் கோயில் தலைவர்களுக்கெல்லாம் வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்குவோம். பேரால மட்டும் ஏறத்தாழ 300க்கு மேற்பட்ட கோவிலேருந்து மண் எடுத்துட்டேன். அதில் 1000வது கோவில் இந்த இடத்துல தான் அமையணும்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. இந்த எல்லை பேரை சொல்ல மறந்துட்டேன். தேவி ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம், லாடாங், டோவன் பி, NLFC, சுங்கை சீபோர்ட், பேரா. சுங்கை சீபோர்ட்டுக்கு நான் பல கோவிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் அமைஞ்சிச்சு. பட் இந்த எல்லையிலேருந்து ஒரு 4-5 கோயிலேருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளும் கிடச்சி. பார்க்காதவங்க கண்டிப்பாக என்னோட முன்னாள் பதிவுகளை நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். அவ்வளோ பெரிய எல்லையில் வந்து அம்பாளுக்கு தனியாக ஒரு கோயில் உருவாக்கி வச்சுருக்காங்க. திருவிழான்னு சொன்னால் அவ்வளோ விசேஷமாக இருக்குமா, சொல்லவே தேவையில்லை. எங்கே உள்ளவங்களாம் வந்துடுவாங்க. குறைஞ்சது ஒரு 1000 பேருக்கு மேற்பட்டவங்க இருப்பாங்களாம். அம்பாளோட உற்சவ மூர்த்தி பாருங்களேன், ரொம்ப விசேஷமாக இருப்பாங்க, வித்தியாசமாகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் சுற்றி பார்த்தோமா கம்பியில் அடித்து வச்சுருப்பாங்க. அதோட பெயிண்டிங்க்கு வந்து கம்பியில் அடித்து வச்சுருப்பாங்க. காரணம் புறாவோட தொல்லை தாங்கலை. புறா வந்து உட்காரதுனால அது வந்து மலம் போட்டுருது, அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங்லாம் வந்து வீணாக போயிடுதுன்னு சொல்லிட்டு அழகாக அடித்து பாதுகாத்துட்டு வராங்க. ஆனால் அவ்வப்பொழுது இந்த ஆலயத்தில் குறிப்பாக ஒரு 3 புறா மட்டும் இந்த கோவிலை வந்து பாதுகாத்துக்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து நான் காற்று வாக்கில் போய் கேட்டுது, ஆனால் கண்ணால் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அந்த ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தணும். ஒரு புறா யாரையும் உள்ள கூடாமல் அம்பாளோட வாசல் முன்னுக்கு நின்று பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு 2 புறா அம்பாளோட வாசலுக்கு மேலுக்கு நின்று பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்களா, இந்த புறா வந்து எங்கேயும் போகலை, அங்கேயே இருந்தார். உள்ளுக்கு போகக்கூடாது அந்த மாரி விஷயத்தில் இருந்தார், கட்டுப்பாட்டோடு இருக்கார். அதுக்கப்புறம் உள்ளுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அனுமதி கொடுக்குறாங்க உள்ளுக்கு போகிறதுக்கு. ஆனால் நான் உள்ளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் ஐயருக்கே அந்த அனுமதி வந்து இந்த புறா தான் கொடுக்க சொல்லும்போது அது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. இந்த புறா எப்போதும் இப்படி தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கோயில்காரங்க. பல கோயிலில் அதுவும் குறிப்பாக சிமெண்ட் போட்டு வச்சிருக்கிற ஸ்தல விருட்சம் மரத்துக்கு அடியிலேருந்து மண் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த கோவில் மண் தான் அவ்வளோ எளிதாக வந்துச்சு. அவ்வளோ அம்பாளோட ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக சிமெண்ட் போட்டு வச்சிருக்க ஸ்தல விருட்சம் மரத்துலேருந்து கிடைக்காத வாய்ப்புகள் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை ஒட்டி பக்தர்களுக்கும் மக்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 1000 கோயிலை தொட்டாச்சு, இன்னும் ஒரு 8 கோயில் தான். அதுக்கப்புறம் நம்மளோட 1008 சாயில் ப்ராஜெக்ட் வந்து முழுமையாக முடிஞ்சிடும். அதுக்கு காரணமும் நீங்கள் தான். எல்லா கோவில் தலைவருக்கும், எல்லா கோயில் கமிட்டிஸ்க்கும், எல்லா நபர்களுக்கும், வீடியோஸ் வியூவருக்கும், ஹெல்பர்ஸுக்கும், அந்தந்த எல்லா சாமிகளுக்கும் கொடுத்த எல்லா கோவில் அம்பாளும் ஐயனும் முருகனுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் எங்களோட கோயில் கமிட்டிக்கும் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக என்னோட ஸ்பான்சர்ஸ் பல பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வேளையில் இந்த கோயிலுக்கும் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். See you soon. Bye.